நாளும் தியானிக்கும்படி கற்று தந்திருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் ஸ்தோத்திரம் 3வது அதிகாரம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்றைக்கி வேத வசனத்துடைய காரியம் என்னவென்று சொன்னால், என்னிடத்தில் ஒன்றுமில்லை, வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை. அல்லேலூயா. என்னிடத்தில் உள்ளவைய நான் உங்களுக்கு பகிர்கிறேன் என்று சொல்லி அங்கே சோத்திரம் பேதுரு சொல்லுகிறது போல இங்கே அடியேன் கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே சோத்திரம் உங்களோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் வெள்ளியும் பொன்னும் இல்லாது வேறே எவை என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். நம்மெல்லாம் இந்த வேத வசனத்தெல்லாம் அதிகமாக தியானிச்சிருப்போம். இயேசுவின் நாமத்தை சொல்லி அங்கே பெரிதான காரியம் உண்டாயிருந்து சொல்லி இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 1வது வசனத்திலிருந்து அதை சற்று வாசியுங்கள். 1வது வசனத்தில் 3வது அதிகாரம் அதோடைய 1வது வசனத்திலிருந்து வாசியுங்க. ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு அவர்கள் புறப்பட்டார்கள், போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படிக்கு நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற, தேவனை ஆராதிக்கவர்கள் போகிற யோவானையும் அவன் கண்டு ஜனத்தாரிடத்தில் கேட்கிறது போல பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவனிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் உனக்கு தீர்க்கமாக சொல்லுகிறேன், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கையினால் பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவன் கால்களும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து இன்று நடந்தான். தேவனை துதித்து கொண்டே அவர்களுடைய கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பேதுருவும் யோவானும் அந்த மனுஷன் இந்த உலக ஜனத்தாரத்தை கேட்கறது போல, எனக்கு ஏதாவது போடுங்க, பிச்சை போடுங்க என்று சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னா, என்ன உற்றுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி இந்த 3வது மாதத்துடைய கடைசி 6வது உங்களுக்கு அவனை சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னன்னு சொன்னால், இந்த ஊழியக்கார உங்களுக்கு முன்பதாக சோத்திரம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரனை கொஞ்சம் உற்றுப்பார். அல்லேலூயா. ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி உற்று பார்க்காத. அல்லேலூயா. ஏதாகிலும் நிறைவிருக்குமான்னு சொல்லி உற்று பார்க்காத. அல்லேலூயா. ஏதாவது குறை இருக்குமான்னு சொல்லி உற்று பார்க்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்தில் குறை இருந்தால் அதை நான் உங்களுக்கு பகர போகிறதில்லை. அல்லேலூயா. என்னிடத்தில் நிறைவான வெள்ளி பொண்ணு இருந்தாலும் அதை பகர போகிறதில்லை. அல்லேலூயா.
என்னிடத்தில் இருக்கிற குறைகளுக்கு மேலாக, என்னிடத்தில் இருக்கிற நிறைக்கு மேலாக என்னோட கூட இருக்கிற, என்னோடு தங்கி இருக்கிற, என்னை வழி நடத்துகிற, என்னை மேய்ப்பராயிருக்கிற, எனக்கு நேசராயிருக்கிற, எனக்கு மணவாளனாயிருக்கிற, என்னை பாசம் காட்டி தோள் மேலே அணைத்து கொண்ட என் இயேசு இருக்கிறார். அவரை உனக்கு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உனக்கு மேய்ப்பராயிருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமான வார்த்தையை அந்த மனுஷனுக்கு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய கையும் காலம் உடனே பலப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் சோத்திரம் உங்கள் கை காலெல்லாம் பலப்படாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அந்த வேத வசனத்தில் கொஞ்சம் சற்று நிதானித்து வாசிக்கும் பொழுது அவன் பேதுருவும் யோவானும் எங்களை உற்றுப்பார் என்று சொன்னதும் அவன் மனதார உற்று பார்க்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் இதுவரைக்கும் அந்த மனுஷனிடத்தில் யாரும் எங்களை உற்றுப்பார், நாங்கள் இவ்வளோ போட போகிறோம் எல்லாம் ஒன்றும் சொல்லலை. அல்லேலூயா. ஆனால் ஊழியக்காரனாகிய யோவானும் பேதுரும் அவனிடத்தில் அவன் சொன்ன ஒரு காரியம், என்னை உற்றுப்பார். அல்லேலூயா. நான் அநேக வாட்டி கர்த்தருடைய ஆலோசனை பெற்றவனாக சொல்லியிருக்கிறேன். என்ன சாட்சியாக வைத்துக்கொள்ளுங்க, என்ன பாருங்க, ஜீவிதம் 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ மேன்மையாக கர்த்தனை பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் வேத வசனம் சொல்ல, அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், திருப்பி கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சோதரன் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நிறைந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து என்ன செஞ்சுச்சா, அமர்ந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதவசனத்தில் சற்று முன்பதாக யார்களை பார்க்கும் பொழுது அங்கே சோத்திரம் ஒரு பெரிதான ஒரு பண்டிகை நாளில் கூடியிருந்த ஜனத்தார் மேல கர்த்தருடைய அக்கினி வந்து இறங்கினது. அல்லேலூயா. பட்சிக்கிற அக்கினி இல்லை, பலப்படுத்துகிற அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த தேவ அக்கினியை சுமந்து கொண்டு வந்த சோத்திரம் அப்போஸ்தலனாகிய தேவனுடைய தாசனாகிய பேதுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 9ஆம் மணி நேரம் சோத்திரம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்கே அவன் ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி ஆவலாய் வந்தவனுக்கு அதே அக்கினியை அவன் பகிர்ந்து கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னை நியாயம் தீர்க்கிற அக்கினி அல்ல. அல்லேலூயா. உன்னை முடமாக்கி போடுகிற அக்கினி அல்ல. அல்லேலூயா. உன்னை புறம்பே தள்ளுகிற ஒதுக்கி வைக்கிற ஒரு எல்கை போட்டு வைக்கிற அக்கினி அல்ல. அல்லேலூயா. உன்னை நிரப்பி பலப்படுத்துகிற தேவாக்கினி. அல்லேலூயா. உன் நாவுகளை பலப்படுத்துகிற தேவாக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது சற்று வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளையே, தமக்கு பிரியமாய், தமக்கு நேசமாய், தமக்கு ஆவலாய் காத்திருக்கிற பிள்ளைகளை பட்சித்து போடுகிறார்ல. சோத்திரம் குறை என்று சொல்லப்படுகிற சோத்திரம் நிறையில்லாத காரியங்களை தம்முடைய பிள்ளைகளை விட்டு பட்சித்து போடுகிற அக்கினி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திர வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது சரி, உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது சரி, பாருங்க, ஆட்டை பார்க்கும் பொழுது, மந்தையில் மேய்க்கப்படுகிற ஆட்டை பார்க்கும் பொழுது சில ஆடுக்கு ரொம்ப பசி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை மேற்பண்டையில் போய் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆட்டுக்கு பசி இருக்கும், மேய்ச்சல் அண்டையில் கொண்டு விடும் பொழுது அது மேய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சில ஆடில் இதில் சில வெரைட்டியான ஆடு என்ன செய்யும்னா மேஞ்சிட்டே இருக்கும், கண்ணு வேற போயிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு வரும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற என்று சொல்லுகிற வார்த்தையை சோத்திரம் உற்று கவனிப்பாங்க. ஆனால் சிந்தனை யோசனை எல்லாம் அவர்கள் இஷ்டமானதை, அவர்கள் யோசிக்கிறதை, அவர்கள் நிதானிக்கிறதுக்கு நேராக போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கடைசியில் மேய்ப்பன் அவன் எல்லா ஆடுகளும் நல்லா மேய்ஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவன் திருப்தியாய் கொண்டு குட்டையில் சேர்க்கும்போ இந்த ஆடு உள்ள அடந்து படைச்சிட்டு இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கொடுக்கப்பட்ட நேரத்தில் தேவாக்கினியை பெற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட நேரத்தில் நல்ல போஷணமாக இருக்கிற தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உலக பிரகாரமாய் ஆண்டவர் உலக பிரகாரமாய் கொடுத்திருக்கிற ஊழியக்காரர் உங்களை சேர்த்தனத்துக்குள்ளும் கர்த்தர் ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் இந்த பசி இருக்குன்னு சொல்லியும் வார்த்தையை மெய்யா ஏற்றுக்கொள்ளாதவரை விட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இங்கே அவன் கர்த்தருடைய வார்த்தை இயேசு என்று சொல்லப்படுகிற மேய்ப்பர் இரட்சகர் இருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட பொழுது உற்று நோக்கி பார்த்தவனுக்கு பலனும் சுகமும் உண்டாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்க்கும்பொழுது அவன் துள்ளி குதித்து எழும்பி அவர்களோடே கூட மேய்ப்பனோடே கூட தேவனை ஆராதிக்க புறப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை வருஷ காலம் அவன் தூக்கி கொண்டு வந்து அவனை ஆலயத்துக்கு வெளியே வைத்தவன் அவன் துள்ளி குதித்து இயேசுவின் நாமம் என்னன்னு சொல்லி அறிந்தவுடனே அவன் பலப்பட்டு துள்ளி குதிச்சு மேய்ப்பன் சொல்லப்பட ஊழியக்காரன் பின்னாடி போய் அவன் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினான். நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாள்தோறும் அறிவிக்கப்படுது இயேசு நல்லவர். அல்லேலூயா, இயேசு வல்லவர், இயேசு பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒரு உயிர் மீட்சி இல்லை. அவன் சோத்திரம் மேய்ப்பண்ணில் பின்னோக்கி போனன்னு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது அவன் சோத்திரம் உன் வாழ்க்கையில் இயேசுக்கு பின்னாடி போகிறேன்னா ஒரு உதாரணமாக சொன்னி ஆற்று வெள்ளத்தை போல என்ன செய், இயேசுக்கு பின்னாடி போயிட்டே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள ஜீவத்தண்ணீர் இருக்கணும். நீ போக வேண்டியது எப்படி இருக்கணும்? ஆற்று வெள்ளத்தை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சோத்திரம் கடந்த நாட்களில் ஒரு கோட் வாசித்தேன். என்ன வாசித்தேன்னா ஆமாம் சோத்திரம் செத்த மீன் இருக்குல்ல, செத்த மீன். யாருக்கெல்லாம் செத்த மீன் தெரியும்? சோத்திரம் யாருக்கெல்லாம் செத்த மீன் தெரியும்? தெரியும்ல. இந்த செத்த மீன் தான் என்ன செய்யுமா, ஆறு எங்கே போகுதோ ஆற்று வெள்ளம் எப்படி போகுதோ அது கூட போயிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேதத்தில் சொல்லப்பட நான் கண்ட ஒரு காரியம், ஒரு கோட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புஸ்தகத்தில் பார்த்த ஒரு கோட் என்னவா, செத்த மீன் என்னது, செத்த மீன் என்ன செய்யுமா, ஆற்று கூட போகும். உயிரோடு இருக்கிற மீன், பிழைக்கிற மீன் என்ன செய்யும், ஆற்று வெள்ளத்துக்கு எதிராக என்ன செய்யும், நீந்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நான் எனக்குன்னு எடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்ல வரேன், நான் எனக்குன்னு எடுத்ததை உங்களுக்கு கொஞ்சம் பகிர்றேன். அல்லேலூயா. பேதுரு யோவான் தனக்கு கொடுத்தவ கர்த்தர் கொடுத்ததான் பகிர்கிறான். அல்லேலூயா. நான் எனக்குன்னு எடுத்ததை நான் பகிர்றேன். இந்த செத்த மீனை போல இந்த வாழ்க்கையில் போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இதில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா, நம்ம பார்க்க சில மீன் செத்த மீனை போல இருக்கும். அல்லேலூயா. மீன் பிடிக்கிறோம் எடுத்தா அது நல்ல மீனாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திற்கு உலக ஓட்டத்திற்கு நான் ஒன்றும் இல்லைன்னே மிதந்து போயிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் நிறைய பேர் உதாசீனம் பண்ணுவாங்க, அது செத்த மீன் விட்டு போட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாறை வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் வழி நெடுக்கம் ஆனாலும் வரி குறுகல் ஆனாலும் அல்லேலூயா அந்த ஆற்று வெள்ளம் எப்படி போயிட்டே இருக்கும் மீன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஒரேடியாக செத்துடப்படாது. அல்லேலூயா. பாஷன் நான் ஒரேடியாக நான் ஒன்றுமே செய்யலை, நான் அமைதியாக இருக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முன்பு சொல்லியிருக்கேன், கர்த்தருடைய சமூகத்தில் நீ முகமுடி போடாத, உலகத்தில் போட்டுக்க. அல்லேலூயா. உலகம் என்ன குப்பைனும் பைத்தியக்காரனும் அற்பம் என்றும் சொல்லியும் உன்னை சொல்லட்டும், நீ கிறிஸ்துக்குள்ள மேன்மை நிறைந்தவன் சொல்லி அவன் உண்மையும் முத்தம் என்று ஊழியக்காரன் என்று சொல்லுகிற மேன்மையை நீ பெற வரைக்கும் நீ உலகத்திற்கு மாயையாய் பைத்தியக்காரனாக இரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சற்று வேத வசனத்துக்குள்ள திருப்பிக் கொள்ளும். இவனமான இந்த மாயான உலகத்திற்கு பைத்தியம் என்று சொல்லியும் அவன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை உனக்கும் எனக்கும் வேணும். கர்த்தருடைய அவன் சோத்திரம் பரிசுத்தமான ஜீவ அக்கினி அவன் உனக்குள்ள பற்றி எறியணும். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தில் நல்ல புரட்டி பார்க்கும் பொழுது அக்கினின்னு சொல்லப்படுகிற கர்த்தர் இருக்கிறார் என்பதையும், கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், அங்கே கர்த்தருடைய மகிமை இருக்குன்னு சொல்லியும், இன்னும் சொல்ல போனா ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லப்படுகிற வெவ்வேறு காரியம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் ஓமைகளாகும் உபதேசங்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வேதவசன திட்டமாய் தெளிவாய் சொல்லுகிற ஒரு மனுஷனுக்கு எந்த அக்கினி வேணும்னா வாசிங்க, சற்று திருப்பிக் கொள்ளுங்க. வேதவசனத்தில் மத்தேயு 3வது அதிகாரம் அதோடைய 12வது வசனம், மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். நீ சுகப்படும்படிக்கு, நீ விடுதலையாகும்படிக்கு, நீ கனப்படும்படிக்கு, நீ பலப்படும்படிக்கு, நீ சமாதானமான வாழ்க்கை வாழும்படிக்கு வாசிங்க. மத்தேயு 3:11. ஜனத்தினால ஞானஸ்நானம் எடுத்து எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினால அக்கினினால அவன் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிற அணையாத அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவை எங்கே விவரித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிற வாசிங்க. அப்போஸ்தலர் 2:3. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போன்ற நாவுகள் அங்கே வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனிடத்தில் அக்கினியாய் விளங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அக்கினி ஒரு இடத்துல பற்றி இருக்கிறார். அவன் எந்த பொல்லாப்பும், எந்த அவன் வண்டுகளும், எந்த அவன் பொல்லாத பூச்சிகளும் அந்த வண்ட சோத்திரம் அந்த அவன் மெழுகு அணைச்சிப்பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்ந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தமான ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற அந்த பரமாக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை, சுகம், பலம், அவன் சமாதானம், சந்தோஷம், மேன்மை, உயர்வு, இன்னும் 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 உலகத்துக்கு ஏற்ற காரியங்களுக்கு அவன் ஆசைப்படுகிற தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிற ஜீவாக்கினி உன்னிடத்துல இருக்கான்னு முதல்ல பாரு. அல்லேலூயா. ஜீவாக்கினியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்துல வாசமாய் ஒளி வீசுகிறா இருந்தா, அல்லேலூயா, உனக்கு சுகமும் பலனும் தானா வந்துடும். அல்லேலூயா. ஏன்னு சொன்ன அந்த அக்கினி சும்மா இருக்காது. அல்லேலூயா. அந்த அக்கினி குறைகள் எல்லாம் நிறைவாக்கிறோம். அல்லேலூயா. எல்லா குறைகளையும் பொசுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி என்னுடைய தாயார் முன்னாடி பண்ணுற நான் பார்த்துருக்கிறேன், நானும் பண்ணியிருக்கிறேன் சோதனம். இது சகோதரிகளுக்கு தெரியும். சோதனம் சாரியில் கடைசியில் அவன் சோதனம் அந்த தையல் போடாமல் நூல் பிரிஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் தெரியும்? சோதனம். அதை முன்னாடி சோதனம் மொழுகுத்திரியில் கொளுத்துனா, அது நான் கேட்டது உண்டு. ஏன் மொழுத்திரியில் வச்சு காமிக்கக்கூடாது சொன்னாங்க, அது பொசுங்கிடும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, சின்ன கனலுள்ள சோதனம், நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது, சின்ன கனலுள்ள எள்ளு போல் தீ இல்லாமல் அப்படியே பற்றி எரியிற கனல் இருக்கும் இல்லையா, அது எதில் இருக்கும்? இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அது சோதனம் கொசுத்திரி காயில். யாருக்கெல்லாம் தெரியும்? சோதனம் தெரியுமா எல்லாருக்கும்? சோதனம் அந்த கொசுத்திரி காயில் எள்ளு போல் உடைச்சு. அல்லேலூயா. அந்த சாரி முழுவதும் அந்த ஓரத்தில் எல்லாம் வைக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சின்ன கனலாக இருக்கிற அந்த அந்த கனலுக்கு அவ்வளவு காரியம் இருக்குன்னு சொன்னால், அல்லேலூயா, உன்னிடத்தில் சிறிதாக பற்றுகிற, உன்னிடத்தில் நிறைவாக இருக்கிற பரிசுத்த ஆவியான உன் கூட இருந்தா, அல்லேலூயா, இந்த சாரியா போல பெரிதான குழப்பம் வரட்டும், அல்லேலூயா, ஒன்றை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அது அந்த குறையாக இருக்கிற எல்லாவற்றையும் அந்த தீக்கனல் பொசுக்கிறது போல. அல்லேலூயா. அந்த சின்ன தீக்கனல் என்ன செய்யாது? மீதி சரியாது என்ன செய்யாது? நாசம் பண்ணாது. அல்லேலூயா. அந்த சின்ன நம்ம எதில் காமிக்கிறோமோ அந்த நூலை மட்டும் அது பொசுக்கிறோம். அல்லேலூயா. அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய அவன் அந்த அக்கினி உன்னிடத்துல இருக்கும்போ அவன் சோத்திரம் உன்னிடத்துல நிறைவு அழிந்து போகாது. அல்லேலூயா. உன்னிடத்துல காணப்படுற சின்ன சின்ன குறைகள் எல்லாம் அவன் சோத்திரம் உன்னிடத்துல பரிசுத்த ஆவி இருந்தாலே போதும், அது பொசுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீ அழகு படப்பட அவன் சோத்திரம் அவன் ஒரு சாரி
அவன் லைஃப் லாங் அது நூல் பிரிந்து போகாதபடிக்கு அந்த அக்னி செயல்படுகிறது போல பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது அவன் குறைகளை பொசுக்கி பொசுக்கி நீ பிரிந்து போகாம, கிறிஸ்துவை விட்டு ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகாம உன் வாழ்க்கை சுகஜீவிதமா இருக்க, நலமுள்ளதா இருக்க, அவன் பலனுள்ளதா இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவன் உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர், உனக்கு துணை நிற்கிற ஆண்டவர், நல்ல சமாதானாகிய இயேசு அருளி செய்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தேற்றரவாளனாய் அவர் கூட இருந்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தீங்கும் நேரிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் பாசமாய் சிலுவை வலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் பலியானார் பாவத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் தக்க வச்சுக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் உள்ள காரியத்தை நான் விவரிக்க ஆசைப்படலை. சோதரம், கடந்த நாட்களில் இந்த அடியனுக்கு அதிகமான சஞ்சலப்பு நான் கேட்ட பிரகாரம் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவரே விண்ணப்பம் பண்ண காரியம் பத்தலைன்னு கேட்டேன். அல்லேலூயா. சாட்சிகள் உண்டு சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் கேட்ட பிரகாரம் கர்த்தர் விண்ணப்பங்களை வைக்க சோதரம். அல்லேலூயா. ஜனத்தாரை அறிந்து கொள்ள, சபையை அறிந்து கொள்ள, அல்லேலூயா, ஆடுகளை அறிந்து கொள்ள கர்த்தர் அடியனுக்கு கிருபை செய்தார். நல்ல பெரிய கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவைகளை விவரிக்க சோதரம் நான் ஆசைப்படலை. ஆனால் அவைகள் கூட அறிந்து கொண்ட நான் அறிந்து கொண்டது என்னன்னு சொன்னால், அவன் பரிசுத்த ஆவியானவரை எந்நேரமும் தக்க வச்சு கொண்டு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிறிய நெருப்பு அவன் குறைகளை புசக்கி போடுகிறது போல, என் வாழ்க்கை செழிப்படைந்தோ இல்லையோ, என் வாழ்க்கை உயர்வாச்சோ இல்லையோ, என்ன நல்லவன் கண்டார்களோ இல்லையோ, என்னிடத்தில் இருக்கிற குறை பொசுக்கி போகும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் தக்க வைக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு இவைகளை பகிர்றான். இயேசுவின் நாமத்தினால உன் குறைகள் மாறி போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுகிற அக்கினியினால உன் வாழ்க்கையில் இருக்கிற குறை இன்றைக்கே மாறி போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த 3-4 மாதம் ஆரம்பத்தில் எப்படி நான் நாளை கடத்தி போவேன்னு சொன்ன நமக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த மாத கடைசி வரைக்கும் ஆண்டவர் அழகாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஜீவன் சுகம் பலத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல உடுதுணி ஆகாரம் வஸ்திரத்தை எல்லாம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வீட்டை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கையின் பிரயாசத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினது ஓம் பலத்தினால, ஓ சாமத்தினால. ஒருவேளை நீ யோசிக்கலாம், நான் எனக்கு இஷ்டமானதை செஞ்சேன்னு இல்லை, உனக்கு கர்த்தர் கொடுத்த பிச்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் அழகா சொல்லுது, நான் நிற்பதும் நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சொல்லலாம், நான் ஒன்றுமே பார்க்கல பாஸ், ஒரு துன்பத்தை நான் கண்டுகிடவே இல்லை. கண்டுகிடாமல் செய்ய வைத்தது, உன்னை பலப்பட வைத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ சந்தோஷமா இருக்க, நான் சந்தோஷமா இருக்கேன், சபை சந்தோஷமா இருக்க. கர்த்தர் ஒரு நெடு பிரயாணப்பட்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நெடு பிரயாணம். சோத்திரம். ஒரு நேர் பிரயாணம் கூட கிடையாது, ஒரு நெடு, ஒரு குறுகலான வளைந்து போகிறதான, அவைகளில் முள்ளுகள் இருக்கிறதான. சோத்திரம். அவைகளில் குறுக்கள் இருக்கிறதான, அவைகளில் ஓடுகள் இருக்கிறதான, அவைகளில் பெரும் கல்லுகள் இருக்கிறா. இன்னும் சொல்லப்போனால் யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்குன்னு தெரியாது, பெரிய கல் தட்டினா கூட அவ்வளோ வலி இருக்காது. இந்த சின்ன கல் காலில் குத்துச்சுன்னா வலி எப்படி இருக்கும், பொறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சின்ன சின்ன கல்லுகள் இருந்த பாதையில் தான்
உனக்கும் எனக்கும் சமாதானத்தை அருளி செய்யும்படிக்கு அந்த ஆக்கினையை கர்த்தர் சுமந்து தீர்த்த பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் பாறையாக இருந்தால் கூட அது கடந்து போயிருக்கலாம். ஆனால் சின்ன சின்ன கற்கள், சின்ன சின்ன பாதை, அது ஒரு நெடுதூரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நெடுந்தூரம் பிரயாணப்பட்ட ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ள தக்க வச்சுக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நினைக்கலாம், பாஸ்டர் வேதவசனத்தை படித்து ஆமென் ஜெபித்ததுனால ஈஸியாக தக்க வைக்கல முடியாது. அல்லேலூயா. ஈஸியெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை தக்க வைத்து கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சுலபம் கிடையாது. வேதவசனம் சொல்லு, பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிற அந்த அக்கினி அணைந்து போகக்கூடிய காரியங்கள், அணைத்து போடக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிற அந்த அக்கினியை அணைத்து போட காரியத்தை மட்டும் சொல்லித்தாரு. அதுக்கு மீதி உள்ளது அதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தாலே பரிசுத்த ஆவியை நம்ம காத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் சொன்னால் வேத வசனத்தில் எழுதி எடுத்துக்கொள்ள, லேவி 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல பாவமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதும் பரிசுத்த ஆவியை நினைச்சு போட்டுறோம். அல்லேலூயா. முதல் காரியம் பாவமும் சோத்திரம். இதில் பாவத்தில் பாஸ்டர் கொஞ்சம் விவரித்து சொல்லணும்னு சொன்னால் சோத்திரம் நான் சொல்கிறேன், அறியாமல் செய்கிற பாவம் இல்லை, அறிந்து செய்கிற பாவம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எப்படி? அறிந்து செய்கிற பாவம், கீழ்ப்படியாமல் போகிற காரியம், வேத வசன உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதும் பரிசுத்த ஆவியானவர் அணைச்சு போட்டோம். ரெண்டாவது, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆவது அதிகாரம் லேவியராகமம் 6ஆவது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது போல பரிசுத்த ஆவியானவரை உதாசீனப்படுத்தினால், அல்லேலூயா, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலை உதாசீனப்படுத்தினால் பரிசுத்த ஆவியா என்று சொல்லப்படுற அக்கினி அணைந்து போவோம். அல்லேலூயா. பாஸ்டர் நாங்கள் எப்படி பரிசுத்த ஆவியை உதாசீனப்படுத்துறது? சோதர அதிகாரத்தில் காலமாக பரிசுத்த ஆவியை எழுப்பி விட்டால் எழும்புறதில்லை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான போவாதேன்னு விளக்குனா அதில் தான் போவோம். பரிசுத்த ஆவியை செய்யாதேன்னு ஒரு ஆலோசனை தந்தா ஆண்டவர் உணர்த்தினா அதை தான் செய்வோம். இப்படி பரிசுத்த ஆவியான உதாசீனப்படுத்துறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சோத்திரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது போல, எப்படி? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒன்று வாசித்துருவோமா? சோத்திரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆவியை அவித்து போடுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி ஆவி அவித்து போடுறோம்னா, பரிசுத்த ஆவியானவரை வைத்துக் கொள்ளக்கு மனதில்லாது. அல்லேலூயா. எப்படி? பரிசுத்த ஆவியானவரை கூட வைத்துக்கொள்ள மனதில்லாது. சோத்திர உலக காரியங்களை மனதில் எப்போ வைத்துக்கொண்டு உலக சோத்திர கவலைகளை, உலக நெருடல்களை, உலக பேச்சுக்களை அவன் எப்போ மனதில் வைத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியை தனக்குள்ள வைத்துக்கொள்ள மனம் இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. இப்படி நம்ம மனம் இருந்தால் பரிசுத்த ஆவியை அணைச்சு போடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆமென். சோத்திரம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சோத்திரம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் அதோடைய 19ஆம் வசனம். களவு செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன களவு? சோத்திரம். எப்படி களவு செஞ்சால் பரிசுத்தானியை நம்மள்கிட்ட போவார். மீதி அதுக்குள்ள கட்டளைகள்லாம் மீதி இருக்குது. ஆனால் இந்த களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் இங்கே வேதத்தில் கொஞ்சம் பிரதானமாக சொல்லப்படுது. அல்லேலூயா. யாரெல்லாம் களவு செய்கிறது? களவு யாரை செய்யலையோ நான் சொல்லுதாரேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆதாம் ஏவாளுக்கு, எப்படி? ஆதாம் ஏவாளுக்கு தோட்டத்தின் நடுவே ஒரு விருட்சத்தை உண்டாயிருக்கிறேன். எப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறேன். அதை நீ என்ன செய்யாத? ஹலோ, என்ன செய்யாத?
தொட்டு கூட என்ன செய்யாத, பார்த்துறாத. என்ன செஞ்சாங்க? ஹலோ சொல்லுங்களேன், என்ன செஞ்சாங்க? கண்ணுக்கு பார்வைக்கு இனிமையா இருக்குன்னு கண்டு பறிச்சு தின்னாங்க. அல்லேலூயா. களவு பண்ணாங்களா பண்ணலையா? இயேசு வேண்டான்னு சொன்னது எடுத்த களவு தானே அது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஒரு 5 மிட்டாய் இருக்குது, டேய் இது அப்பாய்க்கு அம்மாய்க்கு இன்னும் பெற்ற உனக்கு தம்பி தங்கச்சி கொடுக்கணும் இருக்கட்டுன்னு சொன்னால் மனசு கேட்காது. அல்லேலூயா. மீதி 3 இருக்குல்ல, அதில் 2 நம்ம எடுப்போம், இல்லை 3. அது என்னது? ஹலோ, என்னது? சோதரம். ஆண்டவர் ஒரு காரியத்தை இப்படி செய்யாதீங்க, உங்கள் ஜீவிதத்தை காத்துக்கொள்ளுங்க. துன்பம் வந்தா, வேதனை வந்தா கொஞ்சம் இயேசுக்கிட்ட காத்துருங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்கன்னு சொன்னால் அது செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதுக்கு பேர் என்னது? சொல்ல மாட்டியாளோ? அதுக்கு பேர் என்னது? இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் களவு செஞ்சது? நான் செஞ்சது உண்டு. அல்லேலூயா. ஆமாம் சோதரம். அல்லேலூயா. பாஸ்டர் கை வைத்தேன் அப்படி இருக்கா? தன்னை பாவி என்று உன்னை ஒப்புக்கொள்ளுகிற மனம் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட களவு செஞ்சா, மொத்தத்தில் களவு பண்ணால் பரிசுத்த ஆவியானவர் நம்மள்கிட்ட இருக்க மாட்டார். அல்லேலூயா. அணைஞ்சு போயிடுவார். அல்லேலூயா. அப்போ மொத்தம் சோத்திரம் 4 காரியங்கள். முதல்ல பாவம் கீழ்ப்படியாமல், 2வது பரிசுத்த ஆவியானவரை உதாசீனம் பண்ணுறது, 3வது பரிசுத்த ஆவியானவரை காத்துக்கொள்ள மனம் இல்லாது, சோத்திரம் 4வது களவு செய்கிறது. அல்லேலூயா. இந்த காரியமெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தா சோத்திரம், அல்லேலூயா, நம்மக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அணைந்து போயிடுவார். பலப்பட முடியாது, ஆராதிக்க மனம் இருக்காது, துதிக்க மனம் இருக்காது, ஜபிக்க மனம் இருக்காது. அவன் கடமைக்காக, கண்ணியங்களுக்காக ஆராதிக்க தோணும், ஜபிக்க தோணும், வேதவசனம் வாசிக்க தோணும். இப்படி காரியங்கள் போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இவை 4 நம்மள்கிட்ட இல்லைன்னா, நாம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, நம்மகிட்ட இந்த விளக்க ஆரம்பிச்சிட்டோன்னா பரிசுத்தாவே தங்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அணையாத ஜீவ விளக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று அவன் திருப்பி நான் முடிச்சிடறேன். வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும். ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று கர்த்தருக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டு, ஆகையால் நீ என்ன நிலைமையில் விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் கர்த்தரோடு சேர்ந்த அந்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் கர்த்தர் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் எடுத்துருவார். அல்லேலூயா. அதான் சபை சீக்கிரமாக எடுப்பட்டு போகிறது. அல்லேலூயா. சபை எடுப்பட்டு போனதுக்கு அவன் பரிசுத்த ஆவியை தேடினாலும் கிடச்சாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் விளக்கு தண்டை எடுத்துப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கே மனம் திரும்ப. சுகத்தை விரும்புகிறீங்கன்னு சொன்னால், பலத்தை விரும்புகிறீங்கன்னு சொன்னால், வாழ்க்கையில் மேன்மையை விரும்புகிறீங்கன்னு சொன்னால், ஐஸ்வர்யத்தை விரும்புகிறீங்கன்னு சொன்னால், சமாதானத்தை விரும்புகிறீங்கன்னு சொன்னால், சுகத்தை பெற விரும்புகிறீங்கன்னு சொன்னால், கர்த்தரை நான் இன்னும் அதிகமாக ஆராதிக்கணும் விரும்புகிறீங்கன்னு சொன்னால், வேதவசனம் வாசித்து எப்பொழுது என் வீடு குட்டி பரலோகம் போல இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கே மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், அவர் சீக்கிரமாக வரப்போகிற இந்த விளக்கு தண்டை எடுத்து கொண்டு போக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா சீக்கிரம் வரப்போ நல்ல கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க.
ஆமென், ஆமென். நாம சுகப்படும்படிக்கு, நாம பலப்படும்படிக்கு அன்று ஆமென் பேதுரு யோவான் மூலமாய் ஆமென் பலவீனப்பட்ட ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி எண்ணினவனுக்கு ஆமை சோத்திரம் எண்ணினவனுக்கு உற்று பார்க்க சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் அக்கினி புறப்பட்டு அங்கே சுகமும் விடுதலையும் உண்டாயிருந்தது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீயும் நானும் பலப்படும்படிக்கு, நீங்கள் சமாதானமாய் தங்கி இருக்கும்படி, குடும்பம் மிகுந்த ஐஸ்வர்யமுள்ளதாய் கர்த்தருக்குள்ளே வளரும்படிக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, விளக்கு தண்டு இடப்பட்டு போகிற நாள் வருகிறது. அல்லேலூயா. அதற்கு முன்பதாக விளக்கு தண்டோடு சேர்ந்து உன் வெளிச்சம் காக்கப்படும்படிக்கு பிரயாசப்படு. நீ பிரயாசப்படுகிற பிரயாசம் விளக்கு தண்டு அணையாமல் காக்கும்படிக்கு இருக்கும் என்று சொன்னார். உன் வாழ்க்கை கர்த்தருக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுங்க, நீ நினைப்பதற்கும் நீ எண்ணுவதற்கும் மேலாய் கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் லேட்டாக தந்தாலும் அவர் லேட்டஸ்டாக தருகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ லேட் ஆகுதோ, அல்லேலூயா, நான் இன்னும் சொல்லுவேன், எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு அது லேட்டஸ்ட்டாக இருக்கும் கர்த்தர் தாரது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சொல்லப்பட பாஸ்டர் எங்களுக்கு இப்போ சமாதானம் வேணும். சமாதானம் எப்படி பாஸ்டர் லேட் ஆகலாம்? ஒருவேளை சமாதானம் லேட்டாகி போயிட்டு இருக்குன்னு நல்லா புரியணும். யாருக்கும் கிடைத்திடாத தேவ சமாதானம் உன் குடும்பத்தில் வர காத்திருக்குன்னு புரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதையுமே தீமைக்காக செய்கிறதில்ல. அவர் எது செஞ்சாலும் நன்மைக்கு எதுவும் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு இவைகளை அறிக்கை பண்ணி அறிந்து கொண்டு உன்னை ஒப்புக்கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.